இதுதான் ராஜா கைய வெச்சா இரண்டாம் தொடர். மாற்றம் ஒன்றை மாறாததுன்னு சொல்லுவாங்க. இந்த புது தொடர்ல பல புதுமைகள் இருந்தாலும் நமக்கு அறிமுகமான முகங்களும் பரிச்சயமான விஷயங்களும் உங்களுக்காகவே காத்திருக்கு. வணக்கம், இது ராஜா கைய வெச்சா சீசன் 2. நான் உங்கள் உதய சௌந்தரி. இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காகவும் இங்க நடக்கிற சூப்பரான சமையலை சாப்பிட்டு பார்க்கறதுக்காகவும் நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுறதுக்காகவும் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இந்த புது சீசன்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த புது சீசன்ல நம்ம போன சீசனை விட சில விஷயங்கள் நம்ம புதுசா மாத்திருக்கோம். இந்த செட்டு புதுசு, இந்த கிச்சன் புதுசு, கிச்சன்ல ஸ்டவ் இல்ல, என்னடா புதுசா சமைக்க சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாமே புது டெக்னாலஜிங்க, எல்லாமே அப்படியே ஹிடனா இருக்கு புது எக்யூப்மெண்ட்ஸோட. ஏன்னா இங்கதான் முக்காவாசி ஆக்ஷன் நடக்க போகுது. நம்மளுடைய ஹோம் குக்ஸ், நம்மளுடைய ஷெஃப்ஸ் கூட மோத போற இடம் இதுதான். யாரு கைய வச்சா சாப்பாடு ரொம்ப சூப்பரா வரும்? நம்மளுடைய ஹோம் குக்ஸா இல்ல ப்ரொஃபஷனல் ஷெஃப்ஸா? இந்த கேள்விக்கு நாம ஏன் யோசிச்சுக்கிட்டு நேரா மோத விட்டு பாத்துருவோம். அதுக்காக தான் இந்த போட்டி நிகழ்ச்சி ராஜா கைய வச்சா சீசன் 2. மோத விட்டு பார்க்கலாம்னு சொல்லியாச்சு. பட் நம்மளுடைய ஹோம் குக்ஸ் யார் கூட மோத போறாங்க? நம்மளுடைய ரெசிடென்ட் ஷெஃப்ஸ். சீசன் 1 பார்த்திருந்தீங்கன்னா நம்மளுடைய ரெசிடென்ட் ஷெஃப்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா சிங்கப்பூர் சமையல் அரங்குல பேர் போட்டவங்க, ஜாம்பவான்கள், விருது பெற்றவங்க, சாதனை படைச்சவங்க. அவங்க கூட நம்மளுடைய ஹோம் குக்ஸ் போட்டியிட போறாங்க. என்னதான் நம்ம ஹோம் குக்ஸ் வீட்டுல சூப்பரா சமைச்சாலுமே இங்க வரும்போது கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ், அந்த நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால நம்மளுடைய பெரிய தலைங்களோட மோத விடாம அவங்களுக்கு மென்டி ஷெஃப்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட போட்டி போட வச்சு முதல்ல பதம் பார்ப்போம். அவங்கள ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்தபடியா அவங்களோட குரு கூட அவங்க போட்டி போடலாம். யாரு நம்மளுடைய மென்டர் மென்டி டுவோஸ் இப்ப பாத்துறலாம். முதலாவதாக ஷெஃப் பாலா மற்றும் ஷெஃப் ரேணுஸ்ரீ. அடுத்த டுவோ ஷெஃப் ஆனந்த் மற்றும் ஷெஃப் ராபின். And last but not least ஷெஃப் தனா மற்றும் ஷெஃப் கிளாரன்ஸ். நம்ம ராஜா கைய வெச்சா சீசன் 2 ஓட சூப்பர் 6. நம்மளுடைய 3 ஷெஃப்ஸ் and our mentee chefs. சீசன் 2ல உங்களை எல்லாம் மறுபடியும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. How are you all feeling? Excited? Fantastic. என்ன கிளாரன்ஸ் பக்கத்துல சத்தமே காணோம். Chill. சில்லா இன்னுமா? ஓகே ஷெஃப்ஸ், இவ்வளவு நேரம் நான் தனியா ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் களை கட்டி இருக்கு. ஷெஃப் பாலா சீசன் 1ஓட அப்சல்யூட் ஃபேவரட். வர ஹோம் குக்ஸ் எல்லாருமே நான் ஷெஃப் பாலா கூட தான் போட்டி போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு அபிமானம் அப்படிங்கிறது நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் தெரியுது. பட் இந்த சீசன்ல அதே மாதிரி லீனியண்டா இருக்க போறீங்களா, இல்ல யார் வந்தாலும் டஃப் கொடுக்கறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக போறீங்களா? வாட்ஸ் யுவர் கேம் பிளான்? ஆக்சுவலி நான் லீனியாவே இல்ல போன வாட்டி. ஓ இல்லையா? ஆமா இல்ல நீங்க குடிக்கிற அந்த ஹிண்ட்ரன்ஸ்னால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா தட்ஸ் ட்ரூ. சோ கோ வித் தி ஃப்ளோ. ஏன்னா என்ன சமைக்க போறோம்னு தெரியாது, குடித்தோன தான் தெரியும். ஒண்ணும் பிளான் பண்ணவும் முடியாது. ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ. ஓகே. சோ இந்த தடவையும் நீங்க ஒரு கிரவுட் ஃபேவரட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல? இல்ல சலிச்சு போயிருக்கோம் எல்லாருக்கும். அப்படியே சலிச்சு போற அளவுக்கு நம்ம ஒண்ணு சமைக்கலையா? ஆனா இருந்தாலுமே இந்த குரூப்ல ஒருத்தர் ஏதாவது அந்த ஒரு இன்கிரீடியன்ட், அந்த ஒரு இக்கன் பிளிஸ வச்சுட்டு அவர் வாரம் சமைக்கும் போதெல்லாம் பயங்கரமா எல்லாருக்கும் ஒரு டஃப் கொடுத்துட்டு தான் இருந்தீங்க நீங்க. அதாவது ஷெஃப் ஆனா சூஸ் பண்ண கண்டிப்பா லூஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல எல்லாரும் இருந்தாங்க. சோ இந்த சீசன் எப்படி அதே இக்கன் பிளிஸ் தானா இல்ல வேற ஏதாவது இன்கிரீடியன்ட் சீக்ரெட்டா வச்சிருக்கீங்களா நீங்க? அதாவது இந்த போட்டிக்கு வரும்போது நான் இந்த ஈக்கான் பிலிஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக நான் பல டிஷ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது சம்திங் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆனா இல்ல நிச்சயமா என்ன டிஷ் கிடைக்குதோ, என்ன இன்கிரீடியன்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு கொஞ்சம் வித்தியாசமா சமைச்சு நம்ம காம்படிட்டர்ஸ் கூட கம்பீட் பண்ணலான்ட்டு. ஆனா அவங்க லெவல்லே not to elevate too much, maybe அவங்க லெவல்லயே செய்யற மாதிரி. நீங்க கொஞ்சம் டோன் டவுன் பண்ண போறீங்களா? லைட்டா யோகா செஞ்சிருந்தால அதுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ஆனா இல்ல அப்பப்ப கொஞ்சம் நிச்சயமா கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். ஆமா லைட்டா ஆரம்பிப்போம். என்ன ஃப்ளேம்ல எடுக்கற டேய் இன்கிரீஸ் பண்ணடா அப்படினு சொல்லி நிச்சயமா அப்ப நீங்க கொடுக்கிற தடைகளை அது நிச்சயமா ஒரு மாதிரி அனுசரிச்சிட்டு போணும். சோ
லுக்கிங் ஃபார்வர்ட் வெரி மச். ஓகே, எக்ஸைட்டிங். அடுத்து நம்மளுடைய 3வது ஷெஃப் வந்து அவரை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஃபோர்ஸா கோமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் இந்த பலாப்பழம் டூரியன் மாதிரி வெளியில எவ்வளவுதான் முள்ளுமுள்ளா இருந்தாலும் உள்ள ரொம்ப ஸ்வீட்டான ஒரு குழந்தை அவர் ஷெஃப் தானா. ரொம்ப இமோஷனலான ஆளா நீங்க அப்படின்னு எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க சீசன் 1 பார்த்ததுக்கு அப்புறம். இப்போ இந்த சீசன் 2ல நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க? அப்படியே உனக்கு சமைக்கிறதுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கப்பா, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கன்னு கொடுத்துட போறீங்களா, இல்ல இந்த தடவை வாங்கடா நான் யாரு எனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு? இல்ல, இந்த வாட்டி வந்து நான் வந்து சமைக்க நினைக்கிறேன், எனக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏன்? ஏன்னா கிளியரன்ஸ் இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லையா. போன வாட்டி இப்படிதான் சொன்ன மாதிரி. ஸோ வந்து இந்த வாட்டி ரொம்ப கூலா ரிலாக்ஸா நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் புது 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 டிஷ்லாம் கத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ண வந்திருக்கேன். ஓகே ஓகே, சும்மா ஜாலி வேடிக்கை பார்த்து வந்திருக்கீங்க இந்த வாரம். வாவ் வாவ் வாவ். ஓகே, கோயிங் ஓவர் டு தி சைட். ஷெஃப் ராபின், இந்த தடவை உங்களுக்கு வந்து இந்த சீசன் 2ல டேக் பார்ட் பண்றது இஸ் இட் எனி டிஃபரண்ட்? ஏன்னா இப்போ நீங்க ஹெட் ஷெஃப், அதனால அந்த ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர்லாம் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா இந்த சீசன்? இல்ல ஐ மீன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்ல, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சீசன் கடந்து வந்துட்டோம். ஸோ நமக்கு தெரியும் என்ன சேலஞ்ச் நடக்க போகுதுன்னு. ஸோ ஜஸ்ட் வெல் ப்ரிப்பேர். வெல் ப்ரிப்பேர். அவர் சொல்றதுலயே தெரியுது நிறைய ட்ரைனிங் நடந்திருக்கு போல இருக்கு. பட் அந்த ஹிண்ட்ரன்ஸ்லாம் வந்துச்சுன்னா பார்த்துக்குவோம். அதான் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? That is true. பட் என்னதான் நீங்களாம் எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரெயிலர் யூஸ்வலி இருக்கும். அது வந்து ஷெஃப் ரேணுஸ்ரீ நானே தான். ஏன்னா சீசன் 1ல நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க, சில பல எபிசோட்ஸ் நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. ஸோ இல்ல, ஐ திங்க் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ ஷெஃப் ராபின் ரொம்ப ஃபேமஸ், ஷெஃப் கிளாரன்ஸோ இப்போ வந்து இன்னும் ரொம்ப கூலா காமா இருப்பாரு. ஸோ மேபி அவங்கள லைக் நான் வந்து லைக் பிரேக் கார்பெட் போட்டு அனுப்பி வைக்க போறீங்க. Definitely. You're so confident. Yes, ஆனா because chef பாலா சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் go with the flow இந்த சீசன். So அதே மாதிரி இருக்க போறேன். So chef Clarence, சரி, நீங்க வந்து சீசன் 1 முழுக்க ஷெஃப் கிளாரன்ஸா இருக்கிறதுல ரொம்ப சில்லான ஷெஃப் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கீங்க. இந்த சீசன்லயும் அப்படிதான் இருக்க போறீங்களா இல்ல? சீசன் 1ல வந்து ஆல்ரெடி நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னு நிறைய தடங்கள் இருந்துச்சு, ரைட்? ஸோ இந்த சீசன் மேபி கொஞ்சம் கன்சாங்கா இருப்பேன். ஓ இஸ் இட்? மேபி. அப்படியா? ஒரு ஃப்ரெஷல்டான ஷெஃப் கிளாரன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். மேபி கொஞ்சமா. நம்மளுடைய மென்டீஸ் ஆர் ரெடி, நம்மளுடைய ஷெஃப் ரெடியா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம சீசன் 1ல பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். ஆனா சீசன் 2ல நம்ம கூட சேர்ந்து புதுசா ஒரு ஷெஃப் ஜாயின் பண்ண போறாரு. யார் அவரு? லெட்ஸ் டேக் a look. இரண்டாயிரத்து 18ல மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியா 10 சமையல் போட்டியில பங்கெடுத்தாரு. மற்ற போட்டியாளர்களை பெரிய வித்தியாசத்துல தட்டி தூக்கிட்டு அதுவரைக்கும் இல்லாத மிக அதிகமான மதிப்பெண்களோட சாதனை படைச்சு ஜெயிச்சாரு நம்ம சிங்கப்பூர் சிங்கம் சசி செல்லையா. அந்த வெற்றிக்கு அப்புறம் ஷெஃப் சசிக்கு வெற்றி மீது வெற்றிதான். காஜா பாய் சஷின்னு அடிலைட்ல அவர் திறந்த உணவகம் இப்ப பல விருதுகளை வென்று குவிச்ச ஒரு உணவகம். 2021ல காம்போங் பாய்னு சொந்த சமையல் புத்தகத்தை எழுதி வெளியிட்டாரு. 2022ல சென்னையில பாண்டான் கிளப்னு இந்தியாவோட முதல் பரானாக்கான் உணவகத்தை உருவாக்கினாரு. இந்த ஆண்டு டைம்ஸ் உணவு மற்றும் இரவு வாழ்க்கை விருதுகள் 2024ல பாண்டான் கிளப்புக்கு சிறந்த நவீன ஆசிய உணவகம் விருதும் சசிக்கு ஆண்டின் தலை சிறந்த சமையல் வல்லுநர் விருதும் கிடைச்சிருக்கு. எத்தனை பெருமைகள்! அது எல்லாத்துக்கும் உரியவர் சிங்கப்பூருக்கு பெருமை தேடி தந்தவர் தன்னிகர் இல்லாத சமையல் வல்லுநர் சசி செல்லையா. ராஜா கையா வெச்சா நிகழ்ச்சியோட ரீஜனல் ஷெஃப் சசி, வெல்கம் டு தி ஷோ. Thank you. சரி, அதாவது உங்களுடைய நிறைய விருதுகளுக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கும் இந்த நிகழ்ச்சி சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சிங்கப்பூர்ல நீங்க பண்ற முதல் நிகழ்ச்சி இதுதான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நான் இந்த துறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுது. ஆனா சிங்கப்பூர்ல இதான் மொத வாட்டி நான் ஒரு ஷோ பண்றேன். வண்டர்ஃபுல். ஸோ நம்ம கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க தான். அண்ட் காவல்துறையில இருந்துட்டு இந்த culinary வேர்ல்டுக்குள்ளார எப்படி போனீங்க, எப்ப போனீங்க? ஓகே, அது வந்து சிம்பிளா சொல்லணும்னா மிட் லைஃப் கிரைசிஸ். 40 வயசுக்கு பிறகு ஏதாச்சும் புதுசா செய்யலான்னு யோசிக்கும் போது, ஓகே காவல்துறையை தவிர்த்து எனக்கு வேற என்ன தெரியும்? நல்லா சமைப்பேன், வீட்டில் நல்லா சாப்பிடுவேன்.
ஸோ அதனால இதில் ஏதாச்சும் புதுசாக செய்வோன்னு ட்ரை பண்ணும்போது தான் மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியா வந்துச்சு. அதில் பங்கெடுத்தேன். ஜெயிப்பேன்னு தெரியாது, ஆனால் ஜெயிச்ச பிறகு இதில் ஃபுல் டைமாக இதில் வந்துட்டேன் நான். சரி, இந்த பேனல்ல நமக்கு 4 ஷெஃப்ஸ் இருக்காங்க. ஆனா அதோட நாம நிறுத்தல, இன்னும் 2 பேர் அவங்கள ஜாயின் பண்ண போறாங்க. அண்ட் யாரு? நம்மளுடைய ரெசிடென்ட் ஜட்ஜ் அண்ட் செலிபிரிட்டி ஜட்ஜ். ஷெஃப் ஆல்பர்ட், இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய ஹோம் குக்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? How do you want to start the show? முதல்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா வரணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும், தரமான பொருட்களை கொண்டு வரணும். அதே நேரத்தில் வந்துட்டு படைக்கும் பாணியிலையும் சுவையில ரொம்ப கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன் நான். ஆமா, சோ ரெண்டுமே இருக்கணும், ஃப்ளேவர்ஸும் இருக்கணும், பிரசன்டேஷனும் இருக்கணும். ஆமா, ஒண்ணு வச்சு மட்டும் இந்த சீசன்ல ஓட்டிர முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அண்ட் நம்மளுடைய செலிபிரிட்டி ஜட்ஜ் ஆஃப் கோர்ஸ் ரொம்ப அழகான, ரொம்ப திறமையான ஏசியன் டெலிவிஷன் அவார்ட்ல சிறந்த நடிகை விருது வாங்கின ஈஸ்வரி. ஹலோ. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். யூஸ்வலி காம்படிஷன் சொன்னால் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் வந்து லைஃபாக நான் விட்னஸ் பண்ண போகிறேன். அதை விட முக்கியமாக அதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ ஐம் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஸோ யூ ஆர் a foodie, no? நான் நல்லா சாப்பிடுவேன். நீங்க வந்து லைக் ஹெல்த் கான்ஷியஸா நிறைய விஷயம் பண்ணுவீங்க அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா அப்படி இல்லை. நான் வந்து நல்லா சாப்பிடுவேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது வந்து டிஃப்ரெண்ட் திங். பட் எனக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக வந்து சீ ஃபுட், ஸ்பைசி ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். சூப்பர். ஈஸ்வரி சொன்ன மாதிரி இங்க நிறைய விஷயம் நடக்க போகுது. ஆனா என்னதான் இந்த கேம் ஃபார்மேட், புதுசா நமக்கு ரீஜனல் ஷெஃப்லாம் வந்திருக்காங்க. சோ வாட்ஸ் நியூ? இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முந்தைய தொடரை போலவே போட்டியாளர்கள் முதல் சமையல் வல்லுனர் அதாவது மென்டாருடன் போட்டியிடும் முன் அவருடைய மென்டி அதாவது சிஷ்யருடன் மோதி வெற்றி பெற வேண்டும். போட்டியாளர் முதல் மென்டாரை வீழ்த்தியதும் அவருடைய முதல் கத்தியையும் 2000 வெள்ளி ரொக்கத்தையும் வெல்வார். அதன் பிறகு போட்டியாளருக்கு 2 தெரிவுகள் கொடுக்கப்படும். போட்டியாளர் 2வது கத்தி 3000 வெள்ளி ரொக்கத்தை வெல்ல போட்டியை தொடரலாம். 2வது கத்தியை வென்றால் 3வது கத்தி 4000 வெள்ளி ரொக்கத்தை வெல்லும் வரை போட்டியை தொடரலாம். அல்லது வட்டார சமையல் வல்லுநருடன் சவாலை தொடர தேர்ந்தெடுக்கலாம். இந்த சூழலில் போட்டியாளர் நேரடியாக வட்டார சமையல் வல்லுநருடன் போட்டியிட்டு வென்றால் 2வது மற்றும் 3வது கத்தியையும் அதே நேரத்தில் 4000 வெள்ளி ரொக்கத்தையும் வெல்லலாம். எந்த நிலையிலும் சமையல் வல்லுநர் அதாவது மென்டாருடன் போட்டியிட நேர்ந்தால் வெற்றி பெறும் போட்டியாளர் அடுத்த சுற்றை தொடர்வதற்கு தேர்ந்தெடுக்கலாம். அல்லது வென்ற கத்தி மற்றும் வெற்றி பெற்ற படத்துடன் வீட்டிற்கு செல்லலாம். சமையல் வல்லுநர் அதாவது மென்டாருடன் போட்டியிட்டு போட்டியாளர் தோல்வியுற்றால் அவர் பரிசு தொகையை இழந்து வென்ற கத்தியை மட்டுமே வீட்டிற்கு எடுத்துச் செல்வார் அல்லது வெறுங்கையுடன் செல்வார். வாழ்த்துகள் போட்டியாளர்களே. சரி, ராஜா கைய வச்சா சீசன் 2 ஓட புது கேம் ஃபார்மேட் இதுதான். ஜட்ஜஸை பார்த்து, ரெசிடென்ட் ஷெஃபை பார்த்து, செலிபிரிட்டியை பார்த்து, கான்டெஸ்டன்ஸை பார்க்கறதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பிரேக் வந்துருச்சு. அதனால இதுக்கு அப்புறம் தான் அந்த குக்கிங் நடக்க போகுது. எங்கேயும் போயிடாதீங்க. இது ராஜா கைய வச்சா சீசன் 2. ராஜா கைய வச்சா சீசன் 2. இந்த வாரம் இந்த சீசனை தொடக்கி வைக்கிறதுக்கு யாரு சமைக்க போறா அப்படிங்கறத இப்ப பாத்துருவோம். Take it away. என் பேர் ஜெனி மோகன். எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்போதும் குக்கரி ஷோ ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதில் வந்து வேறு மாதிரியான செஃப் சமைக்கிறதெல்லாம் என்னோட இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்து அவங்களோட இன்க்ரீடியன்ட் போட்டு நான் சமைப்பேன். என்னோட இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, காலமான என் ஹஸ்பண்ட்னால தான் இது ஆரம்பிச்சிச்சு. அவர் இருக்க நேரத்தில் அவர் தான் எல்லா சமையலும் செய்வார். ருசியான சமையல் சாப்பிட்டது, என் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டது வந்து அவர் இல்லாமல் போனேன், அதுங்க மிஸ் பண்ணிச்சுங்க. ஸோ அதனாலே நான் வந்து கொஞ்சம் குக்கிங்கு, அந்த ரெசிபி, அந்த ஷோலாம் பார்த்து நான் அதுங்களுக்காக நான் வந்து சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு என் அம்மா சமையல் பற்றி என்ன ரொம்ப பிடிக்கும்னா, என் அம்மா எப்போதும் ஒரு ஒரு சமையல் செஞ்சால், ஒரு கெதரிங் வீட்டில் வச்சு செஞ்சால் அந்த ஒரு லவ்வோட பேஷனோட செய்வாங்க. முக்கியமாக நான் போடுறது என்னோட இன்க்ரீடியன்ட் வந்து லவ்.
நம்ம சீசன் 2 ஓட முதல் போட்டியாளர் மேடம் விஜயகுமாரி AKA ஜெனி. செல்லமா ஜெனி தான் கூப்பிடணும் அப்படின்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த காரணம் வீட்ல அப்படிதான் கூப்பிடுவாங்களா? இல்லை, சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு அந்த பேர் தான் எங்க பெரியம்மா கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் இவங்கள ஜெனின்னு தான் கூப்பிடுறோம். ஓகேயா? சரி, நீங்க இன்னைக்கு இந்த காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது ஒரு ஷெஃப்பை நீங்க தேர்ந்தெடுக்கணும். யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப டக்குன்னு வந்துருச்சு பதில். ஐ மை காட். சரி, இப்ப ஜெனி அவங்களோட கம்பீட்டிங் ஷெஃப் யாரா இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப பாத்துருவோம். And lights. ஓகே ஜெனி, நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஷெஃப் சாய்ஸ் யாருன்னு சொல்லிருங்க. செஃப் தானா? நான் சில்லா ரிலாக்ஸா இருக்கு. சரி, நீங்க போட்டியிட போறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போறதுன்னு பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எந்த புரோட்டீன் வச்சு சமைக்க போறீங்க அப்படிங்கறத முத பாத்துறோம். என்ன புரோட்டீன் யூஸ் பண்ண போறீங்க? சிக்கன் தாய். சிக்கன் தாய், கோழி தொடைய நீங்க சமைக்க போறீங்க. அண்ட் உங்களுடைய காம்பீட்டிங் contestant is none other than Chef Clarence. அவரை நல்லா திரும்பி பாத்துக்கங்க. இவரு கூட தான் நீங்க போட்டி போட போறீங்க. So are you prepared? Yeah. Chicken thigh? Yep. You're very confident? Outside looks confident, but inside all shaking. Okay. அதாவது வெளியில பாக்குறதுக்கு அவர் ரொம்ப காமா இருக்காரு. எல்லாரும் ஷேக் பண்றோமா? ஆமா, உள்ள எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் இருக்கதானே செய்யும். சரி, ஷெஃப் கிளாரன்ஸ் கிட்ட கேள்வி கேட்கறதை விட அவரை செயல்ல பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கா இருக்கும். சோ இப்போ ஷெஃப்பும் சரி நம்மளுடைய கண்டெஸ்டன்ட்டும் சரி ரெண்டு பேருமே அவங்களோட பொருட்களை தயார் பண்ண போறாங்க. கிளாரன்ஸ், மீசோ பேஸ் இல்லாம ஆக்க மாட்டியா நீ? Sadly don't have. கிளாரன்ஸ், பெட்டரா கொடுக்குறேன் கிளாரன்ஸ். ஐயோ. Right. Thank you. Okay, so now I'm going to do like a rendition of Urunda Soru. சரி, ஜெனி அண்ட் ஷெஃப் கிளாரன்ஸ் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு சமைக்கிறதுக்கு 45 நிமிஷம் கிடைக்கும். உங்களுடைய காம்படிட்டருக்கு வந்து உங்களை விட ஒரு 10 நிமிஷம் குறைவு, அதாவது 35 நிமிஷத்துக்குள்ளார அவருக்கு தேவையான விஷயத்தை அவர் இப்ப சமைக்கணும். அண்ட் this will be just one of the தடங்கள் that he is gonna have. சரியா? சரி, நீங்க சமைக்க தயாரா இருக்கீங்களா? ஓகே. நீங்க தயார்னா நம்ம எல்லாரும் தயார்னா உங்களுடைய 45 நிமிஷம் இப்ப ஆரம்பம். ஓகே, thank you. ஓகே, டைமர் ஆரம்பிச்சாச்சு. ஷெஃப் கிளாரன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அந்த 10 நிமிஷத்துக்கு நான் உங்களை கேள்வி கேட்கணும். அது என்னுடைய கடமை. சமைக்கும் போது உங்ககிட்ட யாராவது பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிக்கும். ஆமா, கரெக்ட். இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். ஆனா அதான் என்னோட வேலை. டிஷ் பேர் என்ன? இட் இஸ் லெமன் creamy chicken. யாருக்கு மெசேஜ் பண்றீங்க? இல்ல இது வந்து நியூ அப்டேட்டட் டெக்னாலஜி. இது வந்து வீட்ல ஸ்டவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. உள்ள இருக்கு எல்லாமே. அது ரிமோட் வச்சு தான் நம்ம அதை ஆப்ரேட் பண்ண முடியும். creamy lemon chicken. ஆனா ஆக்சுவலி நான் வந்து ஷெஃப் கிளாரன்ஸ் வந்து யூஸ்வலி ரொம்ப வெஸ்டர்னா சமைப்பாருன்னு நினைச்சேன். பட் அந்த பக்கம் ரொம்ப ட்ரெடிஷனலான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. So what do you think about creamy lemon chicken, Chef Albert? இது வந்து வெரி யூரோப்பியன் கைண்ட் ஆஃப் டிஷ்ல. பட் இது வந்துட்டு அது ஃப்ளேவரிங் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அவங்க லெமன் சிக்கன் சொன்னாங்க, அந்த லெமன் ஃப்ளேவர் இருக்கணும். ஓவரா இருந்தாலும் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இஸ் டெக்னிக்கலி looks easy, but they have to be very careful. 41 நிமிஷம் ஆச்சு.
அவங்க காமா தான் இருக்காங்க, நிறைய தடவை சமைச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப சீதா இருக்காங்க. இல்ல ஃபெலோ காம்படிட்டர் இன்னும் வரல. அதனால தான். சொல்லவும் நான் இந்த ரெட் ஸ்பைசஸ்ல நான் எதிர்பார்க்கல. என்னென்ன ஸ்பைசஸ் போட்டீங்க இதுல? ஸ்பைசஸ் போட்டேனா? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் என்ன பண்ணேன்? இல்ல கொஞ்சம் இருங்க. ஏய், எங்க வீட்ல அம்மா சொல்லுவாங்க சட்டி மேல அந்த மாதிரிலாம் தட்டக்கூடாதுன்னு தெரியுமா? ஆமாவா? ஆமா. சாப்பாடு அவ்வளவுதான் ரியாக்ஷன். ஆமா, சாப்பாடு கோச்சுக்குமா ரொம்ப. பட்டர் அண்ட் garlic சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கு. செஃப் கிளாரன்ஸ் இங்க வரதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அவங்க சமைக்கிறத பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? குட் ஸ்பீட். Can you? ஓகே, பண்ணிடலாம். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு செஃப் கிளாரன்ஸ் என்னோட குரு என்னை எப்படியாவது சமைக்க விட்டுறணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு தாராள மனசுல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன அந்த ஹார்ட்டுக்கு ஷேப் இல்ல, மறுபடியும் கொடுத்துட்டேன். ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு அவன் மேல. டீசர் வேற கொடுத்திருக்காரு. ஓ, மெம்பர் சீசன் 1 டீசர். லக்கி ட்ரீ. கோழி அங்க டன்னா? வா, I think she will put it tasty. so garlic பண்ணிட்டு herbs போட்டுருக்கீங்க, cream ஊத்திட்டு அது என்னது லெமன் ஜூஸா? யூசுவலி cream and lemon போடும்போது அது செப்பரேட் பண்ணாதா? இல்ல, பண்ணோம். செப்பரேட் ஆகும். கடைசியா போடணும். கடைசியா போடணுமா? ஏர்லியா போட்டா like means 7 6 5 4 3 2 1 and over here. Chef Clarence அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? வந்ததும் வராததுமா what are you doing? Cooking the rice. Cooking the rice. Yes. Okay. இருக்கிற இந்த 35 நிமிஷத்துல என்ன செய்ய போறீங்க? பிளான் வச்சிருக்கீங்களா இல்ல போற போக்குல பாத்துக்கலாம்னு விட்டீங்களா? போற போக்குல தான். Really? Yes, yes. சரி. ஏமா ஷெஃப் இங்க வந்துட்டாரு. நீங்க அத சொல்றதுக்கு வந்தேன். ஓகே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா நம்ம ஜெனி பெல்ல அடிச்சிட்டாங்க, which means 2 பேரும் பக்கத்துல வந்து நில்லுங்க ப்ளீஸ். அது வாஷ் பண்ணணும். எப்படி வாஷ் பண்ணணும்? அது எப்படி வாஷ் பண்ணணும் நான் அப்புறமா சொல்லி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அடிச்ச பெல்லுக்கு முதல்ல நம்ம பதில் சொல்லிடுவோம். பெல்ல ஏன் அடிச்சீங்க தெரியுமா? ஏன் அடிச்சீங்க? அந்த அவருக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு. போன தடவை என்னென்ன மாதிரியான ஹிண்ட்ரன்ஸ்லாம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? டிஃபரண்ட் டைரக்ஷன்ல வந்துச்சு. ஆமா, கரெக்ட். ஆனா ஏதாவது குறிப்பா உங்களை ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கா? சொல்ல வேணாம். ஓகே, ஏன்னா இந்த தடவை புதுசா என்ன யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா யூசுவலி நீங்க வந்து பெல் அமுக்கும் போது நமக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இப்ப பாத்துடலாம். ஆல்ரைட், A B C நீங்க சூஸ் பண்ண போற அந்த ஹிண்ட்ரன்ஸ் எதுவா இருக்கும்? ஏயா பியா சியா? சொல்லுங்க ஜெனி. பி. பி. ஏன் பி? சும்மா பி ஃபார் பாய். பி. பி ஃபார் பாய். பெஸ்ட். பி ஃபார் பெஸ்ட். அதுக்கு பின்னாடி என்ன ஹிண்ட்ரன்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு பாப்போம். What is this? அது எப்படி உனக்குன்னு வந்து இந்த மாதிரிலாம் அமையுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. So guys, traffic light என்னன்னா basically அந்த traffic lightல என்னென்ன கலர்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம செஃப் கிளாரன்ஸ் டேபிள்ல இருந்து எடுக்க போறோம்.
அதாவது சிவப்புல என்னென்னலாம் இருக்கோ, ஆஹா, மஞ்சள் மசாலா, கலர்ல okay. என்னென்னலாம் இருக்கோ, பச்சை கலர்ல என்னென்னலாம் இருக்கோ. So, Chef Clarence, please come here. வேண்டாம். இல்ல ஐ திங்க் இது வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனல் சேலஞ்ச். ஏன்னா உங்க மெயின் காம்போனன்ட்ஸ் எடுத்தோன்னா how are you going to function at that point of time. இது மஞ்சள், இது பூவும், இதெல்லாம் எடுத்து இங்க வச்சிடுறேன். பச்சையில என்னென்னலாம் இருக்கு? கொத்தமல்லி போச்சு, கியூக்கம்பர், கருவேப்பிலை, எதெல்லாம் டேஸ்டியா இருக்குமோ போதே. பச்சை மிளகா, இது என்னப்பா டெக்கரேஷன் தானே, இது போனா போட்டோம். இது போச்சு. வேற சிவப்பு தக்காளி இஸ் கன்சிடர்ட் சிவப்பு ஆரஞ்சா சிகப்பு என்று சொல்லிவிட்டார்கள். அதனால இதை நான் எடுத்துதான் ஆக வேண்டும். ஆரம்பத்துல இதுவும் போயிடும். பச்சையிலே சிகப்பாயிட்டே அப்பவே இருக்கும். வேற இது இது சிவப்பும் மஞ்சளும் கலந்து இருக்கே, இது கண்டிப்பா போயிடும். So basically வெள்ளையாக இருக்கும் இதை மட்டுமே வைத்து நீங்கள் சமைக்க வேண்டும். Are you ready? So basically வெள்ளையாக இருக்கும் இதை மட்டுமே வைத்து நீங்கள் சமைக்க வேண்டும். Are you ready? ஆரம்பமே சரியில்லையே. சரி இல்லதான், என்ன பண்றது அவங்க சூஸ் பண்ண லெட்டர் அந்த மாதிரி. ரொம்ப கஷ்டமான சேலஞ்ச் தான் அவருக்கு. ஏன்னா அந்த 3 கலர் எடுத்தது, அந்த 3 இன்க்ரீடியன்ட் எடுத்தது வந்து அது வந்து ஒரு பிக் ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட் ஃபார் ஹிம். ஸோ சோகமா இருக்கீங்க ஆக்சுவலி. அவருக்காக ரொம்ப எவ்வளவு சோகமா இருக்கீங்க? ரொம்ப சோகமா இருக்கீங்களா? கொஞ்சம் தான். ஏன்னா நம்மளும் ஜெயிக்கணும்ல, அதனால பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. ஏன்னா அந்த தயிரையும் கோலையும் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்க ஐட்டம்ஸ் பார்த்து எல்லாரும் திரிக்கிற நிலவில இருக்கிறனால அவ்வளோ மோசமா வேணாமே. ஃபர்ஸ்ட் எபிசோட் தானே, கொஞ்சம் லீனா. இப்போ என்ன பண்ண போறோம், உங்களுக்கு 1 நிமிஷம் கொடுக்க போறோம். அந்த 1 நிமிஷத்துல நீங்க மறுபடியும் பேண்ட்ரிக்கு போய் இந்த 3 கலர் இல்லாம வேற ஏதாவது இன்கிரிடியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துட்டு வரலாம், வேற யாரோட உதவியும் இல்லாம. And only your 1 minute starts now. Okay, thank Let's go. You're going for couscous. சரி Clarence, நீங்க என்ன போய் எடுத்துட்டு வந்தீங்க? மஷ்ரூம்ஸ். இது பர்టిక్యులர் ரீசன் இருக்கா இல்ல இது மட்டும் தான் இருந்துச்சா? எல்லாம் பச்சை கலர் இருந்துச்சு. ஓகே, இதையாச்சும் எடுத்து சொல்லி நீங்க வந்து மஷ்ரூம் சேர்த்திருக்கீங்க உங்களோட இன்கிரிடியன்ட்ஸ்ல. And without further ado, உங்களுடைய டைமர் starts now. Okay. சரி, நீங்க கோழியை உள்ள வச்சிட்டீங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? கேரட்டை நான் வந்து இது பண்ணோம். என்ன பண்ணோம்? ரோஸ், ஐ மீன் ஹனி ரோஸ், ஹனி கேரட். Honey roasted carrot? Yes. Oh. Not roasted, it's more on the saute மாதிரி, grilled மாதிரி. சரி. ஸோ இந்த சின்ன பேபி கேரட், இந்த குழந்தை கேரட்டை அவங்க வந்து ஹனி ரோஸ்ட் பண்ண போறாங்க. Okay, now that வேண்டாம். I'm very sorry, my friend. I'm very sorry. But purple colorல இருக்க வெங்காயம் நல்ல வேலை. Cutting board is green. ஆமா, அதையும் எடுக்கல. இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்துட்டாங்க. You know how strict they are, right? Yes. Interesting. Okay, so actually original plan என்ன? Supposed to be a சட்டி சோறு அரஞ்சினி. சட்டி சோறு அரஞ்சினி நல்லா இருந்திருக்கும் சாப்பிடுறதுக்கு. கொஞ்சம் காரசாரமா. சரி, உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்ன? Figuring it out still. Okay, figuring it out. சட்டி சோறு போச்சு. ஆமா, நீங்க இத ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு பாயில் பண்றீங்க? கொஞ்சம் வேகிறதுக்காக. வேகிறதுக்காக. ஓ, அப்ப ரோஸ்ட் பண்ணும்போது அது வேயாதா? ரோஸ்ட் பண்ணலாம், பட் ஹனி போட்டு கொஞ்சம் இது பண்ண சாஃப்டி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். Alright.
டு யூ. இப்போ உங்களுக்கு இந்த நேரத்துல இப்படி ஒரு ஹிண்ட்ரன்ஸ் கிடைச்சிருந்தா அந்த 1 மினிட்ல நீங்க என்ன ஐட்டம் சூஸ் பண்ணிருப்பீங்க ஷெஃப் பாலா? நான் வந்து சீரகத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. பட் கரம் மசாலா ஒரு மாதிரி ரெட் டிஷ்ஷா தானே இருக்கும். இல்லையே, ப்ரௌனா இருக்கும். ஓ ப்ரௌனா இருக்குமா? கன்ஃபார்மா? ஓகே பிரியாணி ஓகே. மசாலா இதனால வச்சு அவர் செய்ய வேண்டிய அந்த சட்டி சோறு செஞ்சிடலாம். ஓ ஷெஃப் சசி, நீங்க லைக் உங்க காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஹிண்ட்ரன்ஸ்லாம் வந்திருக்கா? இந்த மாதிரி கர்வ் பால்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா வந்து ஐட்டம்ஸ் குறவா இருக்கும். சில மிஸ்ட்ரி பாக்ஸ் சேலஞ்ச் சொல்லுவாங்க. அதுல வந்து உங்களுக்கு 6 ஐட்டம் இருக்கும், இல்ல 7 ஐட்டம் தான் இருக்கும். அதை வச்சு யூ ஹேவ் டு கிரியேட் a dish. அந்த மாதிரி கொடுப்பாங்க. Is that couscous? Yep. Oh, it's a chicken skin. ஏய், ஃப்ரிட்ஜ்ல இந்த சீக்ரெட் என்னமோ எடுத்தீங்களா? அது என்னது? Chicken broth. ஓகே. அது மஞ்சள் இல்லல்ல? பிரவுன் தானே செக் பண்ணிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இதா இருக்க கூடாது வேலையில. ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை. இதுல தேன் போட்டுட்டீங்களா? இல்ல வெறும் எண்ணெய் தானே அது? முதல் எண்ணெய். ஓகே. Why is she doing that? மேடம் நீங்க ஏன் அதுல ஓட்ட போடுறீங்க? அந்த ஜூஸ் வெளியாது. ஜூஸ் விளையாடுறதுக்கா? ஓகே. இன்னும் 24 நிமிஷம் இருக்கே. That's luxury, no? அது ஓடிரும். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க சமைச்சும் முடிக்கணும், பிளேட்டிங்கும் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓ, தேன் போட்டு நீங்க கேரமலைஸ் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். கிளேஸ் பண்றாங்க. She's glazing it. ஓகே, இங்க கோழி உள்ள போயிடுச்சு. ஓகே, இதுல என்னென்ன சேர்த்திருக்கீங்க? கோழி and Oil. வெறும் கோழியும் ஆயில் தானா? சரி, இன்னும் 22 நிமிஷம் இருக்கு. இந்த நேரத்துல உங்க 2 பேரோட டிஷ்ஷஸும் முடிச்சிருக்கணும் அண்ட் பிளேட்டிங்கும் நீங்க செஞ்சு முடிச்சிருக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் இருக்காது. ஸோ எத்தனை சர்விங்ஸ் நீங்க எல்லாம் சர்வ் பண்ணணும்? 4 சர்விங் சர்வ் பண்ணணும். ஸோ 4 பிளேட்டிங்ஸ் நீங்க பண்ணணும். லெமன் ஜூஸா? இல்ல. லெமன் ஜூஸ் இவ்வளோ ஒருத்தர் சாப்பிட முடியாது. அப்ப அது என்னது? இது வந்து ஸ்டாக். அது ஏன் மை? அது அவசியமா சொல்றீங்க. என்ன ஸ்டாக் அது? சிக்கன் ஸ்டாக். எல்லாரும் மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் 18 நிமிஷம் இருக்கு. That's luxury we have. Not bad, Jenny. நல்லா வேகமா வேலை செய்றீங்க. பென் சேவ் பண்ணிட்டு Okay, Jenny is all set.
இங்க கிளாரன்ஸ் குஸ்குஸ் பொங்கல். ரைட்? நைஸ். அதுதான் இருக்கு பாக்க. குஸ்குஸ் பொங்கல். இந்த பொங்கல். Oh my god, this is evil. இது நல்லா இருக்கு. நல்லா தான இருக்கு. I like it. என்ன பண்ணலாம்? இன்னும் 17 நிமிஷம் இருக்கு. ஏன் அந்த மஷ்ரூம் இன்னும் யூஸ் பண்ணலையே? ஆல்ரெடி இந்தியா. ஓ. என்ன ஷெஃப், உங்களோட மென்டிக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க மாட்டீங்களா? நடந்துருச்சு. நடக்க வேண்டியது. நடந்துருச்சா? முடிவே பண்ணிட்டீங்களா நீங்க? பட் இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 16 மினிட்ஸ் இருக்கு. இல்ல அங்க ஜாமா இல்லையா? அங்க ஜாமா இல்லையா? ஆறு இருக்கு, ஜாமா இல்ல. இதத்த போடுவாரு. அவங்க பிளேட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க. ஆமா ஆமா, யாரு என்ன பண்ணா எனக்கு என்ன, எனக்கு பிளேட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு என்ன ஒரு 16 மினிட்ஸ் இருக்கு. ஆமா, இன்னும் 16 நிமிஷம் இருக்கு. மெதுவா பிளேட் பண்ணுங்க. அத்து ஜட்ஜிலாம் ரொம்ப ஸ்ட்ரைக். ஆமா, ஓவரா ரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆறி இருக்கலாம், இது வந்து இன்னும் சுட சுட இருந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும். கைரோ வேணா கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சு மேலே ஃப்ரைட். மிஸ்டர் மாஸ்டர் ஷெஃப், நீங்க அங்க இருந்துட்டு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்க கூடாது. அது கேட்டவர் இந்த 10 நிமிஷத்துல யூஸ் பண்ணிட்டாருன்னா அது அவரோட திறமை. ஓ ஓ ஓ, என்னமா ரேணு சேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப குவைட்டா உட்கார்ந்திருக்கேன் முதல்ல இருந்து. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்க தானே? அது என்னது? cashew. That's what did you put with the cashew? Cumin seed. Cumin. ஜெனி, உங்க பிளேட் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. இட்ஸ் வெரி பிரிட்டி. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் தான் இருக்கு. கிளையன்ஸ் பிளேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே சரி, ஜெனி அவங்களோட பிளேட்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்க பிளேட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகே, இதுல இன்னும் 8 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஏதாவது மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது புதுசா செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சிருக்கேன், ஐம் வெரி ஹாப்பி வித் மை ஒர்க் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் க்ளீன் அப் இருக்கு. க்ளீன் அப் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லா இருக்கு பாக்க இது. யா, இட் லுக்ஸ் ரியலி ரியலி பிரிட்டி தோ. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கட் பண்ணா ஒரே மோனோக்ரோமா இந்த பக்கம் இருக்கு. இது black and white film தான். அது ஓன் தப்பு இல்ல, எனக்கு தெரியும் அது ஓன் தப்பு இல்ல. பட் பேஸ் வச்சாச்சு. 6 நிமிஷம் தான் இருக்கு. மத்த ஐட்டம் ஓகே ஓகே வை. நமக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு கிட்டத்தட்ட. பட் ஜெனி இஸ் கம்ப்ளீட்லி டன். நம்மளுடைய ஷெஃப் கிளாரன்ஸ், if he's done, you will actually stop the timer. Done. In 5, 4, 3, 2, and 1. Well done, well done, well done, well done, well done. ஓகே, நம்மளுடைய 2 போட்டியாளர்களுமே அவங்களுடைய வேலையை முடிச்சிட்டாங்க. 2 பிளேட்டுமே ரொம்ப வித்தியாசமா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் நம்புறேன். ஆனா இதை நான் சொல்றதை விட ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பாப்போம். The next is tasting. ஆக்சுவலி எதிர்பார்த்த மாதிரி தான் வந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் ஒரிட் பண்ணுறேன், அந்த சிக்கன் குக் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. பட் ஓகேலா. To me, I feel like with whatever I have now, இது செஞ்சதே ஒரு பெரிய இது.
but at the end of the day, I have not tasted her dish. So I feel like, I think it's both 50, maybe 60-40. I don't know, if the judges love my food, then they love my food. Right? ஜட்ஜஸ் ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெனியும் ஷெஃப் கிளாரன்ஸும் தயாரிச்ச அந்த 2 சாப்பாடுமே அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல நம்மளுடைய மெயின் ஸ்டார் அந்த கோழி அதை வச்சு எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக எவ்வளோ அற்புதமாக ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. ஸோ ஜட்ஜஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ண தயாராக இருக்கீங்களா? எஸ் அண்ட் இஃப் யூ ஆர் இப்போ ஆரம்பிக்கலாம். புதுசா இருக்க நம்மளுடைய ஷெஃப் சஷி, உங்களுடைய கமெண்ட்ஸ் ஜெனிக்கோ ஷெஃப் கிளாரன்ஸ்க்கோ என்ன சொல்லுவீங்க? குட் டிஷஸ், ரெண்டுமே நல்லா இருக்கு. I will reserve my comments for later. ஏன்னா one dish particularly impressed me a lot. அப்புறமா நான் சொல்றேன் என்னன்னு. ஆனா 2 பேருமே நல்லா செஞ்சிருக்கீங்க. So give a round of applause to both of you. Wow, well done. Chef Anand, what do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல முயற்சி. Yep. Especially for a home cook and Clarence to do some whatever he did. நல்லா டேஸ்டியா இருந்துச்சு. உப்பு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. Yeah. Okay. Alright, எல்லாம் ஃபுல் பேக் பண்றாங்க ஷெஃப், ஒன்னும் சொல்லாம. ஈஸ்வரி, ஓகே, எனக்கு வந்து 2 டிஷ்ஷுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆப்வியஸ்லி. எனக்கு ஒரு டிஷ் இன்னும் அதிகமாக பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ யா, ஒரு கிளியர் ஃபேவரட் இருக்கு. ஆமா இருக்கு. ஒரு கிளியர் ஃபேவரட். ஸோ ஷெஃப் ஆல்பர்ட், என்ன நீங்க ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? இது வந்து ரொம்ப நல்ல முயற்சி. ஒரு பிக்சர் ஃப்ரேம், ஒரு குள்ளுக்கு இந்த கலர் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த கலர் இங்கே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நான். ஆனால் வந்து பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல முயற்சி. இதுவும் நல்ல முயற்சி தான். இது வந்துட்டு நான் அங்கே இருந்திருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு நான் யோசிச்சிருந்தேன். இது வந்து எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு I feel both as a very, it's going to be tough for us to choose lah. Although it looks good, கொஞ்சம் டஃப்பாக இருக்க போது நினைக்கிறேன். சில பேருக்கு கிளியர் ஃபேவரட் இருக்கு, சில பேருக்கு என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியல. டிசைடிங் ஃபேக்டர் ஷெஃப் பாலா என்ன சொல்றாங்க கேட்போம். இந்த டிஷ் இதை பார்த்தோன்னே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தோன்னே பிக்சர் பெர்ஃபெக்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்ல முயற்சி. டேஸ்ட் எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். கிளாரன்ஸ் வந்து ஐ ஹேவ் டு டெல் யூ, you did a great job with what you have. Thank you, chef. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டுட்டோம். அதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த பக்கம் திருப்போன்னு நினைக்கிறீங்க? சமைப்பீங்களா இல்லையா இன்னைக்கு? சமைக்கணுமா சொல்லுங்க நீங்க. அவங்க ஓகே தான், நான் சமைக்கிறேன். அந்த மாதிரியா? ஓகே ஓகே. நம்மளுடைய போட்டியாளர்கள் 2 பேருமே ரொம்ப காமா தான் இருக்காங்க. குறிப்பா இங்க வந்து ரொம்ப ஃப்ளஸ்டரா இருக்கிறது நம்ம தான். ஆனா நம்ம ஜட்ஜஸ்க்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம். அவங்க போய் நல்லா கலந்துரையாடி நீங்க இன்னைக்கு சமைக்க போறீங்களா, ஜெனி அடுத்த சுற்றுக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜெனி அடுத்த சுற்றுக்கு போவாங்களா இல்லையா, ஷெஃப் தானா இன்னைக்கு சமைக்க போறாரா இல்லையா, அடுத்த கான்டெஸ்ட் நம்ம பாப்போமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு கிடைச்சிரும். ஜெனி நல்லா காமா ஸ்டடியா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல? ஓகே ஓகே. அது இன்னைக்கு நாள் பூரா நீங்க அதே ரேஞ்சில் தான் இருக்கீங்க. ஐ எம் நாட் ஈவன் கமிங். சரி, இப்ப முடிவுகள் என்ன பார்த்துடலாம். வாவ். எனக்கு வந்து 2 டிஷ்ஷுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் ஓட் பண்ணது கிளாரன்ஸ்க்கு. உங்களோட சாஸோட
டெக்ஸ்டர் இருக்குல்ல நீங்கள் இந்த லெமன் சாஸ்ன்னு சொன்னது அது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும். அது தொட்டு சாப்பிட முடியாது, சூப் மாதிரி இருந்துச்சு பாருங்க. இட் வாஸ் ஃப்ளோட்டிங் இந்த பிளேட். என்னை பொறுத்த வரைக்கும் சீசன் 10 சோ ஜபு, சமையல் போட்டி நிகழ்ச்சியில என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எல்லாருமே ஒரு புது விஷயத்தோட வருவாங்க. அதை பார்த்துட்டு கத்துக்கிட்டு அப்புறம் ஃபியூச்சர்ல எல்லாம் ஒரு ஷெஃப் ஆகலாம். ஷெஃப் ராபின், வீட்ல சமைக்கிறதுக்கும் இப்போ ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிறதுக்கும் what will be the difference? லைக் என்ன பண்ணி நீங்க அதை எலிவேட் பண்ணுவீங்க? அது எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் நாங்க? அட்லீஸ்ட் நம்மளும் வீட்ல நல்லா வருது. உங்ககிட்ட சொல்லி அப்ப நம்மளுக்கு வேலை இருக்காது அப்போ. ஓ, இட்ஸ் தொழில் ரகசியம் டைம். சோ இன்னைக்கு நீங்க யார் டீம்? ஹோம் குக் டீமா இல்ல ஷெஃப் பக்கமா? யார சப்போர்ட் பண்ண போறீங்க?